வணக்கங்க. அடுத்த பேட்ச் தேன் நெல்லி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த 1/2 லிட்டர் தேன் நெல்லி பாட்டிலில் எத்தனை தேன் நெல்லி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 12 இருக்குங்க. ஏன்னா நம்ம போடுறது எல்லாமே பெருநெல்லி அப்படிங்கிறதால கொஞ்சம் வெயிட் கூடவே இருக்குங்க. ஒரு நாளைக்கு ஒன்று சாப்பிட்டீங்கன்னா போதுங்க. கிட்டத்தட்ட நம்ம ஒரு 10 நாள் வரைக்குமே அதை நம்ம பயன்படுத்திக்கலாம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 1/4 கிலோவில் தேன் நெல்லி கேட்குறீங்க. அந்த மாதிரி கொடுக்கறது கொஞ்சம் கஷ்டங்க. தேன் நெல்லி வந்து அளவுகள் மாறுபடுதுங்க. அதனால் அந்த 1/2 கிலோவில் அடைக்கும் போது தான் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கரெக்டாக வருதுங்க. இதோட விலை பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ வந்து தமிழ்நாடு முழுவதுமே பார்த்தீங்கன்னா 390ன்னு கொடுக்குறோம். அதர் ஸ்டேட் வரும்போது பார்த்தீங்கன்னா கொரியர் சார்ஜ் மட்டும் மாறுங்க. இந்த ஷீட் எதுக்கு போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் வந்து தேன் இருக்குங்க. இது வந்து ஒழுகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தாங்க. இதுக்கு மட்டும் கிடையாதுங்க. நம்ம போடக்கூடிய அந்த ஊறுகாய் ஐட்டத்துலேருந்து எண்ணெய் ஐட்டத்துலேருந்து நம்ம எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து திரவமாக இருக்கக்கூடிய பொருளுங்க. அது எதுவுமே நமக்கு வந்து லீக் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தாங்க இந்த ஸ்ட்ரிங் ஷீட்டு போடுறோம். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா பாதுகாப்பான முறையில் உங்களுக்கு வந்து சேர்ற வரைக்குமே கரெக்டாக அனுப்புறதுக்கான முயற்சி பண்ணுறாங்க. போன மாதத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம கம்பெனியில் அதிகமாக முடக்கத்தான் பிரண்டை ஊறுகாய் சேல் ஆயிருக்கு. அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா வாங்கினவங்களே திரும்ப திரும்ப வாங்கிட்டு இருந்தாங்க. அதுவும் வெளிநாடு போகிறவங்களாம் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 1 கிலோ 2 கிலோலாம் வாங்கிட்டு இருந்தாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி எல்லாருமே எங்களுக்கு ஃபீட்பேக் கொடுத்துருந்தாங்க. அதுக்கு ரொம்ப 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 நன்றிங்க. உங்களுக்கு நம்ம பொருள் தேவைன்னா கீழே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு கொரியர் மூலமாக அனுப்பி வைக்கிறோம்.